இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயசுரதி அம்மாக்கு நண்பர்களை ஜெயசுரதி அம்மா பற்றி என்ன வீடியோவில் பேச போறோம் அப்படின்னா ஜெயசுரதி அம்மா வந்து ரொம்ப மனசு நொந்து வேதனைப்பட்டு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பேசி நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்ததே கிடையாது. ஜெயசுரதி அம்மா வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம ஜெயசுரதி அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அழுது பேசியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எல்லாருமே அவங்கள வந்து திட்டுறாங்க, என்னை குறை சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக கமெண்ட்ல பண்ணி என்னை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா ஜெயசுரதி அம்மா வந்து அவங்க ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை அவங்க சொந்த பந்தத்துலாம் சொல்லி சத்தம் போட சொல்லி சொல்லுவாங்களாம். யாருமே சத்தம் போட கண்டுக்க மாட்டாங்களாம். அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயசுரதி அம்மா அவங்க வீட்டில் நடக்கிற சண்டை, மகள் சண்டை நடக்கும்ல, அந்த மகள் நடக்கிற சண்டையெல்லாம் எடுத்து கட்சியில் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆதரவு அதிகமாக கொடுத்து சோசியல் மீடியாவில் மில்லியன் வியூஸ்லாம் அதிகமாக போய் மக்கள் வந்து இந்த சண்டையை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு இதை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் இந்த அம்மாவுக்கு ஆதரவு பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். அதனால வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி போட்டவனே மக்களும் பார்க்குறாங்க, நமக்கு இது மூலயமா வருமானமும் வருது, நமக்கு ஒரு ஆறுதலும் சொல்றாங்களே அப்படின்ட்டு அந்த அம்மா ஒரு ஆறுதலுக்காக தான் வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டாங்களாம். சோசியல் மீடியா வீடியோ போட என்ன ஆகுதுன்னா அம்மாவுக்கு வருமானமும் வர ஆரம்பிச்சிருது. அதே நேரம் அவங்களோட அந்த கஷ்டம், அந்த பாரம் எல்லாம் மக்கள்கிட்ட அவங்க ரசிகர்கிட்ட சொன்ன உடனே அந்த பாரம்லாம் குறையுதான். ஜெயசுரதி அம்மாக்கு இதைத்தான் சொல்லியிருக்காங்களா. இதை விட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ பணம் சம்பாதிக்க யூடியூப்ல வீடியோ போடுற, நாடகம் நடத்துற, அப்படி இப்படின்னு வாயில வந்து எல்லாம் ரொம்ப இந்த அம்மாவை வஞ்சி இந்த அம்மாவுக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கான். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அவங்க மகள் வந்து அவங்க கூட இல்லை, நானே என் மக வந்து என் கூட இல்லை, நான் அவ்வளோ வேதனையில் இருக்கேன். இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுமைக்காரிங்கிறீங்க, நான் வந்து பணம் சம்பாதிக்க இப்படி பண்ணுறேங்கிறீங்க, சோசியல் மீடியாவில் உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்தை சோசியல் மீடியாவில் போடுறேன்னு சொல்லி கேட்குறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த அம்மா அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்ல தாக்கி பேசுறாங்களாம். அதே நேரம் என்ன சொல்றாங்க, நான் எனக்கு என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் வேலை வாய்ப்பு இருந்தாலும் என் பொண்ணு வந்து என் கூட இல்லை, இப்போ எங்கே இருக்கானே தெரியல, ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறேன், எங்களை பார்க்கறது கூட விரும்ப மாட்டேங்கிறேன். அதே நேரம் என் பையனுக்கு வேற பிரகனுக்கு வேற காலெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அதை கூட நான் கூட இருந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா பள்ளி வேலைகள் இருக்கு, என் வீட்டுக்காரும் மனசு நொந்து போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநோயால் அலைதாரு. என்ன சொல்றது தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களாம் அந்த மனசு புண்படுத்துற மாதிரி பதிவு போடாதீங்க. அதுவும் சோசியல் மீடியால 100%க்கு 80% பேர் நல்லவங்க இருக்காங்க, என்ன சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. மீது 20% பேர் என்ன குறை சொல்லி என்னை திட்டி என்னை சாம விட்டு நடிக்காத, சீன் போடாத, நாடகம் நடத்துவீங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயசுரதி அம்மா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பேசியிருக்கேன். நான் இந்த நேரத்தில் ஒன்னே ஒரு சொல்லிக்கிறேன், ஜெயசுரதி அம்மா நீங்க யாரை பத்தி கவலைப்படாதீங்க. சோசியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே நல்லவங்க தான். ஒரு சில பேர் நமக்கு வந்து தப்பானவங்க, சாக்கடை மேல கல்ல போட்டா நம்ம மேலதான் தெரிக்கும். சரி, அது ஒரு சில பேருக்காக நீங்க வந்து வேதனைப்பட வேண்டாம். நீங்க தப்பு பொண்ணும் பண்ணலையே, அதாவது உங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த சோசியல் மீடியால போடுறீங்க, அதை மக்கள் பார்த்து கருத்து சொல்றாங்க, அது மூலம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா கண்டிப்பா சந்தோஷம் தானே, சரியா? அதனால வந்து எல்லாமே நன்மைக்கு நடக்கும். உங்க பொண்ணு சீக்கிரம் உங்க கூட சேருவாங்க, இதை பத்தி கவலைப்படாங்க. நண்பர்ல யாரும் ரொம்ப குறை சொல்லாதீங்க. ஜெயசுரதி அம்மா பாவம், அவங்க ஏற்கனவே ரொம்ப மனசு வந்து எழுதிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, சரியா? அதனால வந்து அவங்க ஒரு ஆசிரியராக வேற இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து மனசுல பிரச்சனை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்த முடியாது. பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி ஏற்கனவே இந்த வாட்டி எக்ஸாம்ல வந்து பிள்ளைங்க அவங்க சொல்லி கொடுக்குற பிள்ளைகள்லாம் பாடத்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்களாம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நேரம் வீட்டில் தான் பிரச்சனை இருந்தாலும் ஸ்கூல்ல போனால் மன நிம்மதியா இருக்கேன். என் பிள்ளைகள் கூட வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட வந்து ஜாலியாக சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். அதனால யாரும் குறை சொல்லாங்கன்னு சொல்லி அம்மா ஒரு ரெக்வஸ்ட் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, யாரும் குறை சொல்லாதீங்க. கண்டிப்பா அந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படி மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க. நன்றி, வணக்கம்.